இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். கோவையில் வெறிநாய் கடியால் பாதிக்கப்பட்ட வடமாநில இளைஞர் விபரீத முடிவை எடுத்திருக்கிறார். கோவை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த ராம் சுந்தர் என்பவர் தற்கொலை செய்து கொண்ட அண்மை தகவலை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அறிவிப்பு பலகை கண்ணாடியை உடைத்து கழுத்தை அறுத்துக் கொண்டு உயிரை அவர் மாய்த்துக் கொண்ட அண்மை தகவல். விவரங்களை நம்முடைய செய்தியாளர் அருண்குமார் வழங்கலாம், கேட்கலாம். அருண்குமார், என்ன நடந்ததுங்க? வணக்கம். ஒடிசா மாநிலத்தைச் சேர்ந்தவர் ராம் சுந்தர். இவர் கோவையில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் நிறுவனத்துல அவர் கூலி தொழிலாளியாக பணியாற்றி வருகிறார். இந்த நிலையில கடந்த சில தினங்களுக்கு முன்பாக அவருக்கு வெறிநாய் கடித்துள்ளது. இந்த நிலையில இன்று காலை அவரது உடல்நிலையில் மாற்றம் தெரியப்படவே அவர் உடனடியாக கோவை அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக வந்திருக்கிறார். அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் அவருக்கு வெறிநாய் அந்த நாய் கடியினால் ஏற்பட்ட அந்த விஷமானது உடல் முழுவதும் பரவி இருக்கக்கூடிய நிலையில அவர் ஆபத்தான நிலையில் இருப்பதாக மருத்துவர்கள் கூறி அங்கு இருக்கக்கூடிய வெறிநாய் கடிக்கான சிறப்பு சிகிச்சை பிரிவான ரேபிஸ் பிரிவில் அவர் அனுமதிக்கப்படுகிறார். அங்கு வைத்து அவருக்கு தீவிர சிகிச்சை மருத்துவர்கள் அளித்து வந்திருக்கிறார்கள். அதே வேளையில் அவரது கால்களை அந்த வார்டில் இருக்கக்கூடிய அந்த கட்டிலில் கட்டி வைத்திருந்த நிலையில அவர் திடீரென அந்த கட்டி வைத்திருந்ததை அவிழ்த்து விட்டு அங்கிருந்து அந்த வார்டுக்கு உள்ளேயே அறிவிப்பு பலகையானது வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த அறிவிப்பு பலகையில் கண்ணாடி பொருத்தப்பட்ட நிலையில அந்த கண்ணாடியை உடைத்து அந்த கண்ணாடியை கொண்டு தனது கழுத்தை தானே அறுத்துக் கொண்டு தற்கொலைக்கு முயல்கிறார். இது தொடர்பாக அங்கிருந்த சிலர் அதனை தங்களது செல்போனில் வீடியோவாக பதிவு செய்கின்றனர். அந்த வீடியோவாக பதிவு செய்த நிலையில அவரை காப்பாற்ற முற்படாத அவர்கள் அவர் ரத்தம் சொட்ட அவர் உயிருக்கு போராடிய நிலையில அந்த வீடியோவை பதிவு செய்கிறார்கள். தற்போது அந்த வீடியோவானது வெளியாகி இருக்கிறது. உடனடியாக இது குறித்து மருத்துவர்களுக்கு தகவல் அளித்த நிலையில மருத்துவர்கள் அவரை பரிசோதித்த போது அவர் அதிகப்படியான ரத்தம் வெளியேறி அதே இடத்தில் அதாவது அந்த ரேபிஸ் வார்டுக்குள்ளேயே அவர் உயிரிழந்து கிடக்கிறார். தொடர்ந்து அவரது சடலமானது கைப்பற்றப்பட்டு உடனடியாக பந்தயசாலை காவல் நிலைய போலீசாருக்கு தகவல் அளிக்கப்படுகிறது. உடனடியாக பந்தயசாலை காவல் நிலைய போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து பரிசோதித்த நிலையில அவரது உடலை மீட்டு அதே மருத்துவமனை கோவை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையிலேயே பிரேத பரிசோதனைக்காக சவக்கிடங்கிற்கு அவரது உடல் அனுப்பப்படுகிறது. தொடர்ந்து அந்த எப்போது அவருக்கு வெறிநாய் கடித்தது, எங்கு கடித்தது என்பது தொடர்பான விவரங்கள் தற்போது வரை தெரியப்படவில்லை. இருந்தாலும் அவரது செல்போன் எண், கையில் இருந்த செல்போன் எண்ணை வைத்து அவர் வடமாநில தொழிலாளி, குறிப்பாக ஒடிசா மாநிலத்தை சேர்ந்தவர் ராம் சுந்தர் என்ற விவரம் மட்டும் தெரிய வந்திருக்கிறது. அவர் எந்த நிறுவனத்தில் பணியாற்றி இருக்கிறார், எங்கு வைத்து அந்த நாய் கடித்திருக்கிறது என்பது குறித்த விவரமான தகவல்கள் தற்போது வரை வெளியாகாத நிலையில காவல்துறையினர் தீவிர விசாரணையில் ஈடுபட்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். அதே வேளையில வழக்கமாக இது போன்ற இந்த வார்டுகளில் காவலாளிகள் இருக்கக்கூடிய சூழல்ல காவலாளிகள் உரிய பாதுகாப்பு வழங்கப்படவில்லையா, எதற்காக இந்த வீடியோ பதிவை எடுத்தவர்கள் அவரை காப்பாற்ற முற்படவில்லை என்ற கோணங்களில் பல்வேறு கோணங்கள் போலீசார் தீவிர விசாரணையில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். சாம், விரிவான விவரங்களுக்கு நன்றி அருண்குமார். இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட்.